ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை உன் வீட்டுக்கு வந்துச்சா? யாரக்கா சொல்கிறீங்க? யாரும் என் வீட்டுக்கு வரலையேக்கா. நானும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். வீட்டுக்கு யாரும் வந்த மாதிரி கூட என் மாமியார் கிளவி சொல்லலையேக்கா. யாரை பற்றி சொல்கிறீங்க? அதாம்மா, என் பாபு நிதியும் வந்தாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களாம். அப்படியாக்கா? சந்தோஷமா இருக்கே. நல்லபடியாக இந்த இடமாவது அமைஞ்சா சந்தோஷமா இருக்கணும்க்கா. பாவம் அந்த பிள்ளைகள் எவ்வளோதான் கஷ்டப்படுங்க. ஆமாம் ராதா, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு. 2 பேரும் வந்தாங்க. வந்து இப்படி போன டைம் போனப்போ கொஞ்சம் அசிங்கப்பட்டுட்டோம்மா. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். சின்ன பொண்ணக்கா வீட்டில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ராதாம்மா வீட்டில் மட்டும் சொல்லிடுங்க. எல்லோரும் சாயந்தரம் ஒரு 5 மணியை போல் கிளம்பி போவோம்னு சொல்லிச்சிங்க. அப்படியாக்கா? சந்தோஷமாக போவோம்க்கா. பாவம் அந்த யாரும் இல்லாத பிள்ளைங்க என்னக்கா. நம்ம போனாலாச்சும் ஏதாவது கூட எதுவும் பேசினாலும் நம்ம பேசிக்கிறலாம். இல்லாமல் அந்த பிள்ளைகளுமா போச்சுன்னா பாவம் எவ்வளோதான் அந்த பிள்ளைகளும் பாடுபடுங்க. ஆமாம் போவோம்க்கா. ஆனால் அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கெல்லாம் வரலக்கா. சின்ன பொண்ணக்காட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம்னு தான் சின்ன பொண்ணு அந்த பிள்ளை சொல்லிச்சு. சரி, சிலப்போ அவங்ககிட்ட வந்தப்போ உன் மாமியார்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. 5 மணிக்கு எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருங்க, போவோம். சரியா? சரிக்கா போவோம். சரிக்கா, கிளம்பி இருக்கோம். எல்லோரும் கிளம்புனது எனக்கு அப்படியே கூப்பிடுங்க, நானும் வந்துடுறேன். என்னக்கா எல்லாரும் அப்போவே வந்துட்டீங்களோ? இல்லைம்மா, இப்போ தான் வந்தோம். வா உட்கார், வா உட்காருதேங்க்கா. யாருக்குக்கா மாப்பிள்ளை பார்க்க போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க? நான் அப்படி போய்கிட்டு இருந்தேன் பால் வாங்கலாம்னு. அப்படியே லேசாக காதில் விழுந்துச்சு, யாருக்கோ மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னு. அதான் என்னன்னு வந்து கேட்டு போவோன்னு வந்தேன். ஆமாம், 4 மணிக்கு வர யாருக்கு அதையும் கேட்கலன்னா தூக்கமே வராது. டெய்லி யார் வீட்டு போகிறனையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாளே பொழுது போன மாதிரி இருக்கும். ஆமாம், இவ பார்த்தால நான் டெய்லி யார் வீட்டு போகிறனையாவது போய் கேட்குறத பேசிட்டேன் அந்தாக்கில். ஏக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, யாருக்குக்கா மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க? சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கக்கா, இல்லைனா வேண்டாங்க்கா, நான் போகிறேங்க்கா பால் வாங்க. இதில் சொல்லதுக்கு என்னம்மா இருக்குது? அந்த ரோஜா பிள்ளைக்கு தான் இன்றைக்கி மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். எங்களையெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. அதான் மாப்பிள்ளை பார்க்க போகலாம்னு கிளம்பியிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியாக்கா? என்னையும் கிளம்பியிருக்க சொல்லிச்சோ அந்த பிள்ளை. அதை ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லாக்கா போகலாம்னு. ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாருங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு. ஐயோ ஏம்மா, உன்னைய கூப்பிட்டு வரணும்னு அந்த பிள்ளை சொல்லலையே. எங்கள் 3 வரையும் தான் கிளம்பி இருக்க சொல்லிச்சு. நேற்று வந்தவளுக்கு கூட நம்மளை வேண்டாங்க அழுக. ஏக்கா, அந்த பிள்ளைக்கு உங்கள்கிட்ட சொல்லிச்சுகளாக்கும் என்னைய கூப்பிட வேண்டாம்னு. அப்படி சொல்லலை வசந்தி, ஆனால் எங்கள் 3 பேர் மட்டும்தான் கிளம்பி இருக்க சொல்லிச்சு. உன் பேரையே அந்த பிள்ளை சொல்லலையே. இப்படி வசந்தி அக்காவை கூப்பிட்டு வாங்கம்மான்னு ஒன்றும் சொல்லலையே. சரி, என்ன பொம்பளைக்குன்னு தெரியலம்மா. இப்படி மாப்பிள்ளை பார்க்க போகிறோமே, கூட 2 பேரை கூப்பிட்டு போவோம். அதுலேயும் இந்த வசந்தியை கூப்பிட்டு போவோம். போனால் சாயந்தரம் இந்த பால் வாங்குற செலவு மிச்சம். அதுக்கு ஏதாவது கடிச்சிக்கல என்னமாவது வாங்கணும், அந்த செலவெல்லாம் மிச்சம். இதே மாப்பிள்ளை பார்க்க போனால் அவங்க வீட்டில் டீ, காஃபி, முறுக்கு, மிச்சரு இப்படி ஏதாவது கொடுப்பாங்க. அந்த பொழுது கடத்திடலாம்னு பார்த்தா நம்மளை கூப்பிடலையாம்ல. சரி, ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். அதாவதுக்கா அந்த பிள்ளைங்க அப்படியே மறந்துருப்பாங்க. அதுக்குன்னு நம்மளை கூப்பிடலையேன்னு நம்ம போகாமல் இருக்க முடியுமாக்கா? அப்புறம் போனதுக்கப்புறம் சரி இப்படி வசந்தி அக்காவை மறந்துட்டு வந்துட்டேமேனு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நானும் வரேன்க்கா, போவோம். ஏனாலும் முடி அங்கே வந்தால் டீ காஃபி மிச்சர் ஏதாவது தருவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம்னு பார்க்கிங்களோ? இவ ஒருத்தி நம்ம மனசில் நினைக்கிறத எல்லாம் படம் போட்டு காட்டிடுவா. ஏன் சின்ன பொண்ணு அப்படி கேட்க? இப்போ என்ன நம்ம வீட்டில் டீ காஃபி எதுவும் இல்லாமையா இருக்குது? இல்லை மிச்சர் வாங்க தான் வழி இல்லாமல் இருக்குமா? இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, பொதுவாக நீங்கள் அப்படி தானே நினச்சி ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பி வருவீங்க, அதனால தான் கேட்டேன். சரிக்கா, எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணும்னு சொல்லிச்சு அந்த பிள்ளைங்க? 5 மணிக்கு கிளம்பி இருக்கணும்னு சொன்னாங்கம்மா. 6 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கணுமா. அதனால் 5 மணிக்கு கிளம்பி இருக்க சொன்னாங்க. 5 மணிக்கு போகணும். நீ எதுக்கும் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கொன்னம்மா, நானும் வரட்டுமான்னு. ஏன்க்கா அந்த பிள்ளைகள்கிட்ட என்னையே கேட்க சொல்கிறீங்க? அப்போ நான் வர்றது உங்களுக்கு தான் பிடிக்கல போலையே. ஏன் அப்படி இல்லை வசந்தி, இருந்தாலும் கேட்கணும்ல அந்த பிள்ளைகள்கிட்ட. சிலப்போ அந்த பிள்ளைங்க 5 ஆள் கணக்கு 7 ஆள் கணக்கு அப்படி கூப்பிட்டா என்ன செய்ய? என் தம்பியை வேற வர சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்தேன், சரி நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு. அதான் உங்கள் தம்பியெல்லாம் வர சொல்லியிருக்காங்கல்ல, நானும் வருவேன். நீ என்னமோ செய்யுமா தாயே, நான் போகிறேன். டெய்லி உன்னோட எனக்கு மல்லுக்கிட்ட முடியலப்பா, நான் போகிறேன். நீ அந்த பிள்ளைகள்கிட்டே பேசிக்கோ. எப்படின்னு பார்த்தீங்களா ராதாக்கா? எப்படி கோவிச்சிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. அவங்க கோவிச்சிட்டு போல வசந்தி.
சொன்னாங்க. சரி நம்மளை கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போனால் நமக்கு மரியாதையாக இருக்காதுல்ல, அதனால நீ கேட்டுக்கோ அந்த பிள்ளைகள்கிட்ட. நம்மளா போகல நம்ம முடிவெடுக்கிறதுக்குன்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இவங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாதுக்கா. எப்படியா அந்த 4 மணி காப்பியை எப்படியாவது குடிச்சிடணும்னு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம 4 முடியை பற்றி நமக்குன்னு தெரியாமையா இருக்குது. சரி சின்ன பிள்ளை, நான் போயிட்டு வரேன். போய் மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு புல்லெல்லாம் அள்ளி போட்டு பாலெல்லாம் கலந்து கொடுத்துட்டு தான் நான் கிளம்ப முடியும் குளிச்சு. நான் போயிட்டு வரேன், நீயும் போய் கிளம்பு. சரி 4 முடி நாங்கள் போய் கிளம்புறோம் குளிச்சு. நீங்கள் கேளுங்க அந்த பிள்ளைகள்ட்ட நானும் வரட்டுமான்னு. எப்படி போகிறாளுங்கன்னு பாரு 3 பேரும். சரி நம்ம கூடயே திரியவாளே, இவளையும் கூப்பிட்டு போவோன்ற நினப்பில்லை. எப்படியாவது இவளை கழட்டி விட்டு போகலாம்னு தான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டு திரியுதாளுங்க, ஒரு படியாக நடிச்சுக்கிட்டு. விளங்காத பொம்பளைக்கு. எப்போ நல்லபடியாக கிளம்பியாச்சு. இனி இந்த மூஞ்சிக்கு கொஞ்சம் பவுடரை மட்டும் அடிச்சுட்டு கிளம்பி போய் உட்கார வேண்டியது தான். கூப்பிட்டதும் ஓடலாம்ல, அப்போ சரியாக இருக்கும். சரி பவுடர் எங்கே வச்சோம்னு தெரியலையே. சாக்ஸ் எல்லாம் இந்த ஒரே சாக்ஸ் இங்கே எத்தனை நாளாக கிடக்கு. இந்த பிள்ளைங்க ஒரு இடத்த பத்திரமா வைக்க மாட்டேக்குங்க. அவங்க பொருளை பத்திரமா வைக்கணுன்ற அறிவு இனியும் வரமாட்டுக்கு. கேட்டால் 12ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் படிக்கலுங்கன்னு தான் பேர். ஒரு கூர் இல்லை. ஒவ்வொரு வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு என்ன அறிவா ஒவ்வொரு வேலையும் செய்யுதுங்க. நான் பெற்றதுகளுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா டிவியை பார்க்கணும், மல்லு கட்டணும். இதுக்கு தான் அவளுகளுக்கு நேரம் இருக்குது. ஏன் நித்யா, வித்யா இங்கே வாங்கடி. எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோவது வர்றாளான்னு பாரு. ஏன் நித்யா, பெரியவளே இங்கே வா. என்னம்மா சொல்லு, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? ஆமாடி, நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். சரி அம்மா இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காளே, என்ன ஏதுன்னு உடனே ஒரே சத்தத்துக்கு வர்றீங்களாடி யாராவது? சரி வந்துட்டோம்ல, வந்ததுக்கப்புறமா அதையே பேசிக்கிட்டு இருப்ப. என்னத்துக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. எடி அந்த பவுடர் எங்கன்னு தேடி கொடுங்கடி. அம்மாக்கு கிளம்பிட்டேன், லேட் ஆகி போச்சு. ஆமாம், இப்போ நீ இவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு இப்படி நெத்தி சுட்டியெல்லாம் வச்சுட்டு நீ இப்போ எங்கே கிளம்புற? அது இந்த ரோஜாக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் மக்களே. அம்மா போயிட்டு வாரேன், பவுடர் எடுத்து தாடி. எம்மா ரோஜாக்கானா யாரும்மா? அந்த கருப்பாக இருப்பாங்களே அந்த அக்காவா? அது ஏன்டி கருப்பா? அதன்னு அவளுக்கு அடையாளமா? அந்த சிரிச்ச முகமாக எப்பவும் இருப்பாங்களே அந்த அக்கா, அப்படி கூட கேட்கலாம்லடி. அதனடி கருப்பாக இருக்கிற அக்கா? அப்படி சொல்லக்கூடாது மக்களே. இல்லைம்மா, அவங்க 4 வரையும் எனக்கு டக்குன்னு யார் எப்படின்னு தெரியலம்மா, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் எதுக்குமா அப்படி சொல்ல போகிறேன். யார் அந்த அக்காவுக்கா? ஆமாம் மக்களே, போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வாரோம். எப்படியும் இந்த இடம் அமைஞ்சிரும். சரியா, நாங்கள் போயிட்டு வாரோம். நீயும் அக்காவும் பத்திரமா இருங்க. அப்பா வந்துட்டாருன்னா அப்பாவுக்கு காப்பியை போட்டு கொடுங்க. என்னடி? சரிம்மா, நான் காப்பி போட்டு கொடுக்கேன் அப்பாவுக்கு. ஏம்மா நீ எங்கே போகிற? அம்மா அந்த ரோஜாக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கடி. மாப்பிள்ளை பார்க்க போகிற? சரிம்மா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு திங்க. முடிஞ்சால் வாங்கிட்டு வரேன், இல்லைனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. குசும்பு செய்யாமல் சண்டை போடாமல் 2 பேரும் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு டிவி என்னத்தையாவது போட்டு பார்த்துக்கிட்டுருங்க. சரியா? அம்மா வந்துடுவேன், போய் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துடுவேன். வந்து நைட்டுக்கு தோசை இல்லைனா இட்லி ஏதாவது ஊற்றி தாரேன். சரியா? சண்டை போடாமல் மட்டும் இருங்கடி. இல்லைனா வரும்பமே அவ என்னை அப்படி செஞ்சா இவ என்னை இப்படி செஞ்சான்னு சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டுருங்க. அப்பா வந்ததும் காப்பியை போட்டு கொடுங்க. சரியா? காப்பியை போட்டு பிளாஸ்கில் கூட வச்சுட்டு போமா. ஏன் இப்போ உனக்கு அந்த காப்பியை உங்கள் அப்பாவுக்கு போட்டு கொடுக்க மேலேருந்து கீழே வரைக்கும் வலிக்குதாக்கும்? ஒரு காப்பியை போட்டு கொடுக்க உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காக்கும். அந்த சின்ன பிள்ளை நான் காப்பி போட்டு கொடுக்கேன்னு சொல்லுது. சரி இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு இவள்கிட்ட சொல்லிட்டு போவோமேனு சொன்னேன். சரிம்மா நான் போட்டு கொடுக்கேன்னு இல்லை, போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு போகணுமா? இங்கேன்னு நோயாளியாக இருக்குது, ஃப்ளாஸ்கில் போட்டு அப்பப்போ கொடுக்க. எதுக்குமே இப்போ இப்படி மூச்சு விடாமல் கத்துற? சரி காப்பி தானே அவள் போட்டு கொடுக்கேன்னு சொல்லிட்டால, பின்ன எதுக்கு என்கிட்ட சொன்னேன்? அப்போ கூட சரி நான் போட்டு கொடுக்கேம்மா நீ சொல்லலை. எவ்வளோச்சும் கத்திக்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு நான் வேலைக்காரியாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போக ஒரு நேரம் ஒரு காப்பி போட்டு கொடுக்க உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு என்ன? கத்தாதம்மா, நான் போட்டு கொடுக்கேன், நீ போ. உங்களுக்கெல்லாம் இனியும் ஏன் அருமை தெரியலடி. ஒருத்தி நான் அம்மானு இருக்க போய் தானே நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்லாமல் போனாதாண்டி ஏன் அருமை உங்களுக்கு தெரியும். அப்போது எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும்ல, அப்போ தான் அம்மா நமக்கு இவ்வளோ வேலை செஞ்சாலேன்னு தோணும். சரிம்மா நீ கத்தாத, போயிட்டு வா. நைட்டு இட்லியும் கூட நானே கூட ஊற்றி வைக்க, நீ கத்தாத, போயிட்டு வா. நீ இப்படி சொன்னதுக்காகவே 12 படிக்கல. இட்லி ஊற்றி புதினா சட்னி அரைச்சி கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வை. என்னம்மா 2 சட்னி அரைச்சி வைக்க சொல்கிறேன்? நான் இட்லியை மட்டும் ஊற்றி இட்லி தட்டில் வைக்கிறேன், நீ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவேன்னு நினச்சேன். ஏன் அந்த இட்லி எனக்கு ஊற்றி வைக்க தெரியாதோ? ஒழுங்கா நான் அன்னைக்கு வர்றப்ப இட்லி அவிச்சு சட்னி எல்லாம் அரைச்சி வைக்கலையோ உங்களோட டாப்பை முடியும் இன்னைக்கு நான் அறுத்து விட்டுருவேன்.
இப்போ நீ எதுக்கு சிரிக்க? இப்போ அவ சிரிச்சா உனக்கு என்னடி காந்தது? சரிம்மா நீ போ, நான் இந்த சினிமா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நான் வரும்ப வீடை ஒதுக்கி நல்லா நீட்டாக தூத்து வச்சு அங்கே பாரு அந்த சாக்ஸ் எல்லாம் எவ்வளோ நாளாக கிடக்குன்னு பாரு. சரி நானும் பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல வேண்டாம், 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்குதுகளே, ஸ்கூலுக்கு போய் அவ்வளோ நேரம் படிச்சுட்டு பிள்ளைங்க வருங்களே, வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வைப்போம்னு பார்த்தா வர வர எனக்கும் முடியலை வேலை செய்ய. அதை சரி நம்ம அம்மைக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுப்போன்னு ஒரு உதவி செய்கிறதில்ல. நான் வரும்போது எல்லாம் தூத்து நீட்டாக இருக்கணும், வீடு வாசல் தெளிச்சு கோலமெல்லாம் போட்டிருக்கணும். எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்கிற? உன் சின்ன மகள்கிட்டையும் கொஞ்சம் சொல்லு. முதல்ல பெரிய எருமை மாடு நீ செய்ய, ரெண்டாவது சின்ன எருமை மாடு செய்யும். சரிடி, நான் வீடை நல்லா நீட்டாக தூக்கி நீயே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நைட்டு இட்லியை வச்சு சட்னியை மட்டும் அரைச்சிரு, சரியா? ஏன் அதை ஓன்ட்டு தானே அம்மா செய்ய சொன்னாங்க, நீ செய்ய வேண்டியது தானே. நான் வீடெல்லாம் தூக்கி நீ வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இட்லியை வச்சு சட்னியெல்லாம் நீ அரை. எல்லா வேலையும் நானே செஞ்சா நீ மகாராணி மாதிரி டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பியோ? ஆமாம், அதான் அம்மாவே சொன்னாங்கல்ல, முதல்ல பெரிய எருமை மாடு செய்யட்டும், ரெண்டாவது சின்ன எருமை மாடு செய்யும்னு. போய் இவன் வேலையை பார், பொத்திக்கிட்டனாலும் பேசுனேன், அடித்து மூஞ்சி உடச்சிருவேன். ஆமாம், நீ அடித்து மூஞ்சி உடைக்கும்போ என் கை புளியங்காய் பறிக்க போயிருக்கும். போய் எல்லா வேலையும் செஞ்சு முடி போ. சரி நம்ம வீடாவது தூத்து கொடுப்போமே நான் நினச்சேன், இனி நான் அதையும் செய்ய மாட்டேன், இனி நீயே எல்லாத்தையும் செய். ஏம்மா இன்பா, கயலு, இன்பா, இந்த பிள்ளைங்க இல்லையா? வீடை கதவை திறந்து போட்டு எங்கே போச்சுங்கன்னு தெரியலையே. வாங்கம்மா வாங்க, உட்காருங்கம்மா வாங்க. உட்காருதேம்மா, கிளம்பிட்டீங்களா? இல்லைம்மா நான் வரல, அவள் இன்பாவும் மலர் மட்டும்தான் வர்றாங்கம்மா. நான் வரல, இந்த சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வர முடியாதுல்லாம்மா, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கம்மா. அப்படியா? ஆமாம், சின்ன பிள்ளைய கொண்டு வந்தால் சின்ன பிள்ளை வேற அப்படியே அலைச்சல் ஒத்துக்கலைன்னா அழுதுகிட்டு இருக்கும். சரிதாம்மா, ஒரு ஆள் சின்ன பிள்ளைய பார்த்துட்டு வீட்டில் இருங்க. அப்போ நாங்கள் மட்டும் போயிட்டு வரத்தானே? அவங்க கிளம்பிட்டாங்களா எப்படி? கிளம்பிட்டாங்கம்மா, உள்ளே இருந்தால் சும்மா தான் இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் உட்காருங்கம்மா, எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்லைம்மா இருக்கட்டும், நானும் வெளியே நிற்கேன், கிளம்பிட்டேன், அதான் சரி நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்னன்னு பார்க்க வந்தேன். கிளம்புனதுக்கப்புறம் ஒரு சத்தம் கொடுங்கண்ணம்மா. சரிம்மா. என்ன வெயிலுப்பா, சரி சாயந்தரம் 5 மணி ஆகுது, இனியும் இந்த வெயில் மாறின மாதிரி தெரியலை. இந்த வெயிலுக்குள்ளே போய் வர்றதுக்குள்ளே என்ன வழி ஆக போகிறோம்னு தெரியலை. சரி, இந்த வருஷம் மழையும் இப்படி இல்லாமல் இருக்குது, இனி அடுத்த வருஷம் நம்ம குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பாடுபட போகிறோம்னே தெரியலை. மழை பெய்கிற காலத்துலேயே தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இதில் மழையும் இல்லாமல் போச்சுன்னா பாவம் விவசாயிகள் என்ன செய்வாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் மக்கள் என்ன செய்வாங்க? கடவுளுக்கு கருணையே இல்லையான்னு தெரியலை. இப்படி மழை இல்லாமல் எல்லாம் காஞ்சி போச்சே. பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததெந்த நெஞ்சமோ. அட புஷ்பமா, என்ன நல்லா கிளம்பி இங்கே நிற்கிறாங்களே, எங்கேயோ போக வெளியேறி நிற்கிற மாதிரி இருக்குது. சரி, போகிற நேரத்தில் எதுக்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு சாதாரணமாக பேசிட்டு போயிடுவோம். யார் இவ்வளோ அழகாக பாட்டு பாடிக்கிட்டு வருது? நம்ம சந்தில் இப்படி யாரும் பாட்டு பாடிட்டு வரமாட்டாங்களே. எம்மா ரோஜா, நீ தானா? நானும் யாருடா இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தேன். நீ தானாம்மா? வேலைக்கு போயிட்டு வர்றியா? ஆமாம்மா, வேலைக்கு போயிட்டு வர்றேன். இன்றைக்கி என்னம்மா கொஞ்சம் நேரமாக வந்த மாதிரி இருக்குது? எப்பவும் வேலைக்கு நீ போயிட்டு 8:30 9 மணிக்கு தானே வருவேன்? ஆமாம்மா, எப்பவும் லேட்டாக தான் வருவேன். குழந்தை கண்ணுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருந்தா, சரி அவளை பார்க்காம நீ அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாலும் வேலையும் ஒன்றும் ஓடாது. அதான் சரி குழந்தைய பார்க்குறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே கடையில் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். இனி நாளைக்கு போய்க்கிறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேம்மா. அப்படியா? சரிம்மா. குழந்த வந்ததும் உங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியலை, ஆளாளுக்கு குழந்தைய தூக்கிட்டு ஒரே பரபரப்பாகவே இருக்கீங்க. ஆமாம்மா, எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் போய்கிட்டு இருந்தேன். எங்கள் வாழ்க்கையில் குழந்தை வந்ததுக்கப்புறம் தாம்மா சந்தோஷமாக இருக்குது. எதுக்காக வாழ்கிறோன்னே இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அப்படியெல்லாம் எதுக்குமா நினைக்கிங்க? சந்தோஷமாக இருங்கம்மா, இனி உள்ள காலமாவது சந்தோஷமாக இருங்க. கடவுள் ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள்கிட்டயே வந்து சேரட்டும், சரியா? எந்த தடங்களும் இல்லாமல் குழந்தைய யாரும் உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடாமல் குழந்தைய நீங்களே வச்சுருப்பீங்க, சரியாம்மா?
இப்படி நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்படியே நடந்தால் சந்தோஷம்தான். திடீர்னு யாராவது குழந்தைக்கு நாங்கள் தான் அம்மா அப்பான்னு யாராவது வந்துடக்கூடாது. அதுதாம்மா இப்போ எங்களோட ஒரே பிரார்த்தனையே. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்களா இப்படி? ஆமாம்மா, குழந்தை பேர் அபி, அபிநயா. நாங்கள் அபி அபின்னு கூப்பிட்டுக்கிடுவோம். அபின்னு கூப்பிட்டதும் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பும்மா குழந்தை. ஆமாம், 5 மாதம் ஆகுதுல்லாம்மா குழந்தைக்கு. இனி கூப்பிடுற சைடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பி பார்ப்பா. ஆமாம்மா, வாங்களே வீட்டுக்கு ஒரு கப் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். வாங்கம்மா. இல்லைம்மா, நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன். வீட்டுக்கு போகிறேன். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்கன்னா வர சொல்லுனம்மா. கிளம்பிட்டாங்கன்னா வர சொல்லவா? யாரும்மா? எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ, நம்ம பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்கோமே. இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நான் இப்போ என்னன்னு சொல்லுவேன்? அந்த பிள்ளைய வேறு ரோஜாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, சமாளிப்போம். இல்லைம்மா, இந்த பக்கத்தில் ஒரு கல்யாணம், அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதான் சரி, இனி அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். இனி உங்களுக்கும் கல்யாணமெல்லாம் வைப்பீங்கல்லாம்மா. அப்போ 4 பேர் வரணும்ல. அதனால தான் சரி கல்யாணத்துக்கு வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் அவங்கள. சரிம்மா, நாங்கள் 2 பேர் மட்டும் வர்றோன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா. அப்போ நானும் போய் குளித்து கிளம்பி வர்றேன். இது வரைக்கும் நானும் கல்யாணம் காது குத்தி இதெல்லாம் எதுவுமே பார்த்ததில்லம்மா. நானும் போய் குளித்து கிளம்பி வர்றேம்மா. ஒரு 10 நிமிஷம். நீயும் வர்றியா? அது இருக்கட்டுமேம்மா. இன்னொரு கல்யாணத்துக்கு உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போதைக்கு இந்த கிளம்பியாச்சு. அவங்கள்ட்ட ஒரு கிளம்பிட்டாங்க, லேட் ஆகுதுமா. இன்னொரு கல்யாணத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரியா? இப்போ போய் அவங்கள மட்டும் வர சொல்லுமா. தப்பிச்சிடணும்டா சாமி. என்னாச்சு? நானும் வரேன்னு சொன்னதும் இந்த அம்மா இவ்வளோ ஷாக் ஆயிட்டாங்க. சரி போவோம், அடுத்த கல்யாணத்துக்கு போய்க்கிட வேண்டியது தான். சரிம்மா, நான் போய் அவங்கள வர சொல்கிறேன். சரிம்மா. அடுத்து ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரிம்மா, நான் போய் அவளுக்குலாம் வர சொல்கிறேன். எம்மா புஷ்பாக்கா. என்ன வசந்தி? என்னக்கா, மாப்பிள்ளை பார்க்க போகிறதுக்கு நீங்கள் புது பொண்ணு மாதிரி கிளம்பி இருக்கீங்க. சும்மா சாதாரண சேலையவே கட்டிட்டு போகலாம்ல? சோழியை முடிச்சு விட்டுட்டா. மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களா? இப்போ கல்யாணம்னுல இந்த அம்மா சொன்னாங்க. இந்த அக்கா என்னன்னா மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்கா, உங்களை தான் கேட்கேன். என்ன நீங்கள் புது பொண்ணு மாதிரிலாம் கிளம்பி இருக்கீங்க? சரி வா வசந்தி, நம்ம அப்படியே போவோம். நீ கிளம்பலையா? நீயும் போய் கிளம்பிட்டு வா, போவோம். சரிக்கா, நான் போய் கிளம்புறேன். இவ போயிட்டாளா என்னன்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இவளும் இன்னும் போகலையா? ஐயோ, ஒரு நாளைக்கு எத்தனை கண்டங்களை தான் நானும் சமாளிக்கேன்னு தெரியலையே. நீ போகலையாம்மா? வீட்டுக்கு போய் அவளுகளை வர சொல்லு. இல்லைம்மா, நீங்கள் ஏதோ கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, அந்த அக்கா ஏதோ மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதான் ஒரே குழப்பமாக இருக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவள் அப்படி தான் என்னம்மா சொல்லி உளறிக்கிட்டு இருப்பா. நீ போம்மா, போய் வர சொல்லு. சரிம்மா. வசந்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏம்க்கா, நான் இப்போ என்ன செஞ்சேன்? நான் பாட்டுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு தெரியாமல் தான் மாப்பிள்ளையே பார்க்க போகிறோம். நீ என்னன்னா அந்த பிள்ளை முன்னாடியே என்னக்கா மாப்பிள்ளை பார்க்க போக பொண்ணு மாதிரி ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானே இப்போ தான் சமாளித்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் தேவைதானா? எனக்கு என்னக்கா தெரியும்? எம்மா தாயே, உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். நீ உன் வீட்டை பார்த்து கிளம்பு போ. எல்லா இடத்துலையும் இவளுகளே நல்லவளாயிருவாளுக. நமக்கு தெரிஞ்சாதானே. தெரியாமல் பேசுனதுக்கா தாயி இப்படி? சை, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறதுக்குள்ள எவ்வளோ அசிங்கத்தை தான் நம்மளும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் ஒரு டீ காப்பிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய? சரிக்கா, நான் போய் கிளம்பி வரேன். நீ வராட்டினாலும் பிரச்சனை இல்லை. எதையும் ஓச்சு விட்றாமல் மட்டும் நீ இருந்தாலே போதும். அதே எங்களுக்கு சந்தோஷம். இப்போ நீ வரல, நீங்கள் யார் எழுதா? சரிக்கா, கோவப்படாதீங்க. நான் போகிறேன் வீட்டுக்கு. எனக்கு தெரியாதுல்ல. போதாயே, முதல்ல போ. என்ன இந்த பிள்ளைய 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொல்லிச்சியே. இப்போ மணி 5:10 ஆச்சு. ஸோ நம்ம தம்பியும் வர சொல்லலை. சரி, அவன் கிளம்பிட்டானு ஃபோன் போட்டு கேட்போம். இல்லை தம்பி, நீ கிளம்பிட்டியா? சொல்லுக்கா. இல்லை கிளம்பிட்டியான்னு கேட்டேன். டைம் ஆகுது, கிளம்பி வா. அந்த பிள்ளைங்க வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். வா. எந்த பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ என்ன வீட்டுக்கு தானே வர சொன்னேன். நான் வந்துகிட்டு இருக்கேன். வாசலுக்கு வந்துட்டேன். போன வை. இன்னைக்கு நம்மளாவே உளறிக்கிட்டு இருக்கோம். அவன்கிட்ட போய் அந்த பிள்ளைங்க வந்துருச்சுனாலும் அந்த பிள்ளைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சிக்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறலாம் அப்படின்னாங்க. நான் அதுக்குள்ளே உளறிக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நான் வந்துட்டேன். என்னத்துக்கு வர சொன்னேன்?
நீ வந்து உட்காரு வா, இப்போ போலாம் வா உட்காரு. எனக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா. நீ என்னன்னு சொல்லு. எந்த பிள்ளையில வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு போக டைம் ஆகுது வேலைக்கு. சொல்லு. நீ எப்பதான் வேலை இல்லாம ஃப்ரீயா இருந்த? கொஞ்ச நேரம் பொறு. ஏ நித்யா, இங்க வா, மாமாக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இருல காப்பி போட்டு கொண்டு காப்பி போட்டு கொண்டு வந்ததும் காப்பியை குடிச்சுக்கிட்டே பேசுவோம். அக்கா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏம்ல, என் மனசுல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு கவலையை தவிர வேற எதுவுமே இல்லைல்ல. கல்யாணம் தானே, கல்யாணம் எல்லாம் சீக்கிரமே பண்ணிடலாம். இப்ப எதுக்கு நீ என்னைய வர சொன்ன? இருல, இந்த இன்பா பிள்ளையெல்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததும் நம்ம பேசிக்கிடுவோம், சரியா? யாரு? இன்பா ரோஜா இல்லாமா? இப்போ நான் இன்பா மட்டும்தானே சொன்னேன், நீ என்ன ரோஜாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லக்கா, எல்லாரும் ஒன்னா தானே தெரியவாங்க, அதனால அப்படி சொல்லிட்டு. அம்மா வந்துட்டோம் நாங்கள். வாங்கம்மா வாங்க. இவன் எங்கே போகிறவன் எங்கே போகிறேனே கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு வர சொன்னேன்னு. அதைத்தாம்மா சரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்கம்மா உட்காருங்க. இந்த சின்ன பொண்ணு இவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி. அவங்க இப்போ வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் போவோன்னம்மா. சரிம்மா, அவங்க வரட்டும். இலை, நீ இப்போ ஃபோன் பண்ணி இனி நான் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு அவசர வேலையாக வெளியே போக வேண்டியது இருக்குது, இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு. எங்க போறோம்னு சொல்லு. நான் என்னமோ சும்மா இருக்கிற மாதிரிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சும்மா ஒன்றும் இருக்கலப்பா, எனக்கே நல்லா தெரியுது. ஃபோன் பண்ணி நாளைக்கு தான் நீ வருவேன்னு மட்டும் சொல்லு. சரி சொல்றேன். ஏம்மா நீங்கள் எதுக்கு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வந்து இங்கிட்டு உட்காருங்க வாங்க. இல்லை இருக்கட்டும்மா, அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பணும்லம்மா. நீங்களாவது சொல்லுங்க எங்க கிளம்பணும்னு. அது வந்து சார், ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும். அந்த அக்கா எல்லாரும் வரட்டும் சார், அப்படியே போகலாம். போகிறப்பவே பேசிட்டு போகலாம் சார். எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது சார், அதனால தான் உங்களையும் வர சொன்னோம். மன்னிச்சிக்கோங்க சார், எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஹெல்ப் பண்றேம்மா, என்னன்னு சொல்லுங்க. போகிறப்ப சொல்கிறேன் சார். என்ன ஒரே குழப்பமா இருக்கு? அக்காவும் ஒன்றும் சொல்ல மாட்டா, இந்த பிள்ளைகளும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காங்க. என்னன்னு தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி இனி நாளைக்கு தான் வருவோம்னு சொல்லுவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். புஷ்பாக்கா நாங்களும் வந்துட்டோம். சரி எல்லாரும் வந்துட்டீங்க, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளேயே கிளம்புவோம். கிளம்பி போய் ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு வருவோம். போகலாமாம்மா? போகலாமா. ஒரே ஒரு நிமிஷம். இன்பா, இப்போ வந்து இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ தான் கரெக்டான நேரம். இப்போ நம்ம சொல்லலாம் ரோஜாவுக்கு மாப்பிள்ளை தான் பார்க்க போகிறோன்னு. இப்போ அந்த சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். சரிடி, ஆனால் அதை நீயே சொல்லிடு. ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னு நீயே சொல்லிடு. சரி நான் சொல்கிறேன். நீ அவங்க இங்கிட்ட தள்ளி வா, நான் சொல்லிக்கிறேன். பின்னாடி வா. நல்லபடியாக நடக்கும்லடி. அவர் கோவப்படுவார்ல. யாரும் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கணும். நம்ம என்னன்னா இவர் கோவப்படுவாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி விடு, நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்காக தானே. நல்லபடியாக இவர் கோவப்பட்டு ஒரே வார்த்தையில் ரோஜாவை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த முகூர்த்தத்திலே ஒரு கோயிலில் கூட சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு கூட அவளுக்கு போட வேண்டிய நகைகளை கூட போட்டுடலாண்டி. சரி விடு, நான் பேசுகிறேன், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ரோஜாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அடுத்து ஒவ்வொரு ஆளையாக உங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்டி. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்டி. ஆமாம், எங்களையே பாரு எப்பவும். ஃபஸ்ட்டு ரோஜாவை என்னன்னு பார்ப்போம். இங்கிட்ட வா, நான் பேசுகிறேன். சார். சொல்லுமா. போகலாம் சார். எங்கேயோ போகணுன்றீங்க, என் ஹெல்ப் வேணுன்றீங்க, என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க. சரி என்னன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாமா? ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் தம்பி. என்ன நம்ம பார்க்க வந்த வேலையை இந்த அக்கா பார்த்துட்டாங்க. என்னக்கா சொன்னீங்க? கேட்கல சரியா. அதான்ப்பா, இந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்டு இன்னொரு பிள்ளை இருக்குல்ல ரோஜா, அந்த ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சார் சொன்னீங்க? இப்போதைக்கு யாருக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம், அதுலேயும் ரோஜாவுக்கு இப்போதைக்கு முக்கியமாக கல்யாணமே பண்ண வேண்டாம் நான் சொன்னேனா இல்லையா? இவர் எதுக்கு கோவப்படுறாரு? ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனால் இவர் ஏன் கோவப்படுறாரு? ஏலே, நீ எதுக்கு கோவப்படுற? மாப்பிள்ளை தானே பார்க்க போகிறோம், அதுக்கேயும் கோவப்படுற? சந்தோஷமான விஷயம் தானே. ஆமாம் தம்பி, இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எப்படியும் முடிஞ்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க போவோம். யாரும் எங்கேயும் போகக்கூடாது. நான் இப்போ சொல்கிறது தான், ரோஜாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ரோஜாவுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன்.